வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். சாயங்காலம் 5:08 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு. அடுத்ததா 5:09 மேல பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல 10 ரூபாய் நோட்டை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பணத்தை வசியம் செய்யறதுக்கு இதை விட சக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை செஞ்ச 24 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். 4 திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட 20 ரூபாய் நோட்டு இருந்தாலும் அதை நீங்க எடுத்துக்கலாம். என்ன ஒண்ணு, இந்த ரூபாய் நோட்டை நாம செலவுகளுக்கு 1 மாசத்துக்கு பயன்படுத்த போறது கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. மத்தபடி 10 ரூபாய் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை, சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் 5:09 மேல நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் 3:26 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி வருது. இந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பணவசிய நேரத்தை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த பணவசிய நேரத்துல நாம செய்யலாம். அப்படி செய்யும் போது நாம செய்கின்ற முயற்சிகளுக்கு நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஒரு சிலர் யார்கிட்டையாவது பணத்தை கடனா கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த பணவசிய நேரத்துல அந்த பணத்தை நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அந்த பணம் கூடிய சீக்கிரத்திலேயே உங்க கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை இந்த பணவசிய நேரத்துல பண்ணலாம். அடுத்ததா இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த பணவசிய நேரம் எப்ப வருதுங்கிறத பத்தியும், இந்த பணவசிய நேரத்துல செய்ய வேண்டிய அந்த அற்புதமான பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 7:18 வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷம் நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நைட்டு 9:24 ஆரம்பிச்சு 10:06 இந்த பணவசிய நேரம் இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 3:26 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கிறதுனால நாளைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1:12 ஆரம்பமாகி 1:30 வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு 3 நேரங்களை சொல்லியிருக்கேன். இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும்.
லாஸ்ட் மந்தே பாத்தீங்கன்னா இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லிருக்கீங்க. இப்படி உங்களுடைய ரிசல்ட்டை ஷேர் பண்ண எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல அமைதியான இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுல இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 1996211447. அடுத்த லைன்ல ஆட் கவுண்ட். இப்ப நான் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி அந்த 10 ரூபாய் நோட்ல ரவுண்டா ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ ஏஞ்சல் நம்பரை எழுதும் போது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா நீங்க சொல்லிக்கிட்டு தான் எழுதணும். ஒன்னா சேர்த்து 199 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஸ்விட்ச் வேர்டை எழுதும் போது நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை இந்த ஸ்விட்ச் வேர்டு மேலையும் ஏஞ்சல் நம்பர் மேலையும் நீங்க தூவி விட்டுக்கோங்க. இப்படி மஞ்சள் தூளை தூவி விட்டதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை உங்க இடது கையில வச்சுக்கோங்க. வலது கை மோதிர விரலால அந்த மஞ்சள் தூள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைங்க. எத்தனை முறை வேணாலும் இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. ரூபாய் நோட்ல ஏஞ்சல் நம்பரும் ஸ்விட்ச் வேர்டையும் எழுதிட்டு அதுக்கு மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை வச்சு அந்த மஞ்சள் தூளுக்கு மேல உங்க கை விரலால இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்படி எத்தனை முறை வேணாலும் இன்ஃபினிட்டி சிம்பலை வரையலாம். அப்படி வரையும் போது உங்க மனசுக்குள்ள ஆட் கவுண்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே அந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. இதுக்கப்புறமா அந்த மஞ்சள் தூளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒண்ணு உங்க வீட்டுல பீரோல, அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்ல இந்த மஞ்சள் தூளை நீங்க ஊதி விட்டுருங்க. இதுக்கப்புறமா அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து தனியா நீங்க வச்சிருங்க. அதையும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்தோட சேர்த்து இந்த 10 ரூபாய் நோட்டை நீங்க வச்சிருங்க. இந்த ரூபாய் நோட்டை 1 மாசம் வரைக்கும் எந்த செலவுகளுக்கும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். 1 மாசம் கழிச்சு இந்த ரூபாய் நோட்டை நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒண்ணு உங்க வீட்டுக்கு பூஜை சாமான்கள் வாங்குறதுக்காக இந்த ரூபாய் நோட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு தேவையான பொருட்கள், விளக்கு ஏத்துறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள், அதாவது அரிசி, கல்லுப்பு, மஞ்சள் தூள் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எளியவர்களுக்கு நாம தானம் பண்ணும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் படிப்படியா குறையும். கர்ம வினைகள்னால ஏற்படக்கூடிய பண கஷ்டத்துல இருந்தும் கடன் பிரச்சனையில இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும்னே சொல்லலாம். அதனால உங்களால முடியும்னா அந்த ரூபாய் நோட்டை எளியவர்களுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த பணவசிய நேரத்தை பத்தியும் அந்த பணவசிய நேரத்துல நாம செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோ அதே அளவுக்கு கை மேல நமக்கு பலன் கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.